எல்லாருக்கும் டேட் ஆஃப் பர்த் வேணால் தெரியும், டேட் ஆஃப் டெத்து தெரியுமோ? இத்தனை நாளைக்கு இத்தனை நேரத்துக்கு இத்தனை மணிக்கு நான் போகிறேன் சார் இந்த ஊரில், யாருக்கான்னு தெரியுமா? அப்படி தெரிஞ்சதுன்னா நான் ஜாலியாக 1 ஹவருக்கு முன்னாலே எல்லா பகவதாலையும் கூப்பிட்டு சத் சங்கத்தெல்லாம் பிரமாதமாக வச்சு போயிடலாமே. அதுதான் தெரிய மாட்டேங்கிறது. அது எப்படி இருக்குன்னு அதிமர்மமாக இருக்கு. இருந்துட்டே இருந்தார் சார், காப்பியை தூக்கின்னு போகிறேன், ஆளை காணும். இப்போ வரேன்னு சொன்னார், போயிட்டாரா அப்படிங்கிறாப்புல எப்போ போகிறாருன்னு ஒருத்தருக்குமே தெரியாத ரகசியமாக இருக்குது. அப்படின்னா பகவானோ கீதையில் உன்னோட பிராணன் போகிற சமயத்தில் என்ன நினச்சிக்கோ, என்கிட்ட வந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த சமயம் எதுன்னு தெரியலன்னா அப்போ என்ன தான் சால்வ் பண்ணுறது இந்த ப்ராப்ளத்தை? அதனால ரிஷிகள்லாம் என்ன பண்ணால், பகவான் அப்படி சொல்லியிருக்காரா, அதனால என்ன பண்ணுன்னு எந்த சமயம்னு தெரிய வேண்டாம், நீ அடுத்த க்ஷணம் இருக்க மாட்டேன் நீனாவே நினச்சிக்கோ, என் நினச்சின்னு இப்போலேருந்தே கிருஷ்ண கிருஷ்ணான்னு ஆரம்பிச்சிடும், ராமராமான்னு ஆரம்பிச்சிடும். இப்படி ஆயுசு முழுங்கல் சொல்லிகிட்டே இருந்தேன்னா அது என்ன ஆகிடும், ப்ராக்டிஸ் ஆகிடுதுன்னா நீ எப்போ போனாலும் அதுதான் வயலில் வரப்போகுது. ஆழ்வார் சொல்கிறாரே, இப்போதைய சொல்லி வைத்தேன் அரங்க தரவணை பள்ளியானே. அவர் ரொம்ப கெட்டிக்காரர். அவர் என்ன பண்ணிட்டார், இந்த ஆன்டிசிபேட்டரி பெயில்னு வாங்கிக்கிறாள் இல்லையோ, தப்பு பண்ணவாள்லாம் என்ன பண்ணுவா, டெஃபினட்டாக நம்மளை உள்ளே தள்ள போகிறான் அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா அரெஸ்ட் பண்ணாத இருக்கிறதுக்காக முன்னாலேயே பெயில் வாங்கி வச்சுக்கிறது. அதை போல் ஆழ்வார் என்ன கேட்குறாருன்னு, நீனும் பிரயாண சமயத்தில் என்னை நினச்சிக்கோன்னு சொன்னேன், ஆனால் எனக்கும் அந்த சமயம் எப்போன்னு தெரியாது. அதனால நான் என்ன பண்ணுறேன், இப்போ நன்னா இருக்கிறதே, சித்தம் தெளிவாக இருக்கிறதே, ரங்கநாதா 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 உன் பேரை சொல்கிறேன்னா, உன்னை நினச்சிக்கிறேன்னா, நீ என்ன பண்ணணும், ரிஜிஸ்டரில் என்னோட பிரயாண சமயத்தில் தான் நான் உன்னை கூப்பிட்டேன்னு நினச்சிக்கணும். அப்போ எனக்கு எப்படி நினைப்பேன்னு தெரியாது. ஆனால் அப்போ எனக்கு என் பொண்டாட்டி ஞாபகம் வருமா, பிள்ளை ஞாபகம் வருமா, வடை ஞாபகம் வருமா. அதனால் நீ என்ன பண்ணணுன்னு, அன்றைக்கி என்றைக்கோ ஒரு நாளைக்கு இவன் சொன்னானே நம்ம பேரை, இந்த சமயத்தில் சொல்கிறேன், நீ வச்சுக்கோ. ஏன் அந்த வீட்டுக்கு போகணுங்கிற விருப்பத்துக்கு பேர் தான் முமுக்ஷுத்வம். இது துர்லபம், 2வது துர்லபம். சரி, எனக்கு மனுஷ ஜென்மாவும் கிடைத்தது, நல்ல குலத்தில் கோத்திரத்தில் எனக்கு நல்ல ஜென்மா கிடைச்சிது, மனுஷ ஜென்மா கிடைச்சிது. எனக்கு சத் சங்கத்தோட மகிமையினால் எனக்கு ஒரு இப்படி மோட்சத்தை அடையணும், ஒரு விடுதலை அடையணுங்கிறதுலேயும் எனக்கு ஒரு ஆசை இருக்குது. ஆனால் அதை எப்படி நிறைவேற்றி கொடுக்கறது? எனக்கு ஆசை இருந்ததுன்னா போருமா, அதை எப்படி அடையிறதுங்கிறது உபாயம் தெரியணுமே. அது யாரோ ஒருத்தர் ஹெல்ப் தானே பண்ணியானும். அது யார் அப்படின்னு, அப்படி நமக்கு அந்த மோட்சத்தை நமக்கு கைவர கொடுக்கக்கூடிய, சாதிச்சு கொடுக்கக்கூடிய ஒருத்தர், அவருக்கு பேர் தான் குருன்னு பேர். அவர் எப்படி இருக்காருன்னு, மகான், பெரியவர். பெரியவர் அப்படிங்கிறவே மகான்கிற சம்ஸ்கிருத வார்த்தைக்கு நேர் தமிழ் வார்த்தை பெரியவர். மகத்துன்னா பெருசு. அதனால தான் அவருக்கு பேரே என்ன, மகாதேவன். அப்படின்னா என்ன, தேவர்கள் எல்லாமே பெரியவா தான், நம்மளை விட ரொம்ப பெரியவா தான், சக்தி உள்ளவா தான். ஆனால் அந்த பெரியவர்களுக்கும் பெரியவர், அந்த தேவர்கள்லேயும் மகாதேவன். ஈஸ்வரன் அப்படின்னா மகேஸ்வரன். ஈஸ்வரன், பரம ஈஸ்வரன் அப்படின்னா அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது, அவ்வளோதான். அதுக்கு மேலே இன்னொன்று கிடையாது. அப்படி இருக்கு இல்லையா, அந்த மகத்துனா பெருசு. அந்த மகான் அப்படின்னா, அதனால தான் பரமேஸ்வரனோட நாமால 8 நாமாக்களில் பவாய தேவாய நமஹ, சர்வாய தேவாய நமஹ, ஈசானாய தேவாய நமஹ, பசுபதயே தேவாய நமஹ, ருத்ராய தேவாய நமஹ, உக்ராய தேவாய நமஹ, பீமாய தேவாய நமஹ. கடைசி நாம என்ன, மகதே தேவாய நமஹ. பெரிய தேவனே, மகாதேவனே, உனக்கு நமஸ்காரம். அப்படின்னா அந்த மகத்துனா பெருசு. அந்த மகான்கிற வார்த்தைக்கு தமிழ் வார்த்தை தான் பெரியவர். இதுலேருந்தே தெரியுது உலகமே அவரை எப்படி பார்த்துருக்குன்னு, பெரியவராக மகானாக தான் பார்த்துருக்கு. அந்த 3வது துர்லபம் மகாபுருஷ சம்ஸ்ரயத்துவம். சங்கரர் சொல்கிறார், மனுஷ்யத்துவம், முமுக்ஷுத்வம்,
மகாபுருஷ சம்ஸ்ரயத்துவம். நீ மனுஷனாக பிறக்கிறது ரொம்ப துர்லபம். அப்படி